இந்த கேஸ் பேர் துர்கா பிரசாத் வர்சஸ் தேவி சரண்னு சொல்லி ஒரு கேஸை 19th செப்டம்பர் 1978 அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டால் தீர்ப்பாக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கேஸ். இந்த கேஸில் ரெண்டு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஒன்று வில் ரிவோகேஷன் பற்றி, இன்னொன்று ஒரு உயில் சாசனம் ஒன்று காணாம போச்சுன்னா அதனோட வேல்யூ என்னன்றதை பற்றி இந்த கேஸில் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கு. சரி, மெயினாக இந்த கேஸோட ஃபேக்ட்ஸ் என்னன்னு நம்ம பார்த்தோன்னா, ஜோக்மாயான்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அவங்க வீட்டில் ஒரு முக்கியமான ஒரு பகுதியை ஒரு கோயில் மாதிரி ஒரு வழிபாட்டு நிலையம் மாதிரி ஒன்று வச்சுட்ருக்காங்க, வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஜோக்மாயான்றவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு தத்து பிள்ளை, அவர் பேர் தேவி சரண். அதே மாதிரி அவங்களோட விஷயங்கள்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஒரு மேனேஜர் மாதிரி கூடவே இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் துர்கா பிரசாத். ஸோ இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க. இவங்க ஜோக்மாயான்றவங்க என்ன பண்ணிடுறாங்க, 1935 அப்போது ஒரு உயில் ஒன்று எழுதி வைக்கிறாங்க. அதாவது அவங்க சொத்து பத்து ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சேர்ந்து இந்த கோயிலுக்காகவே, கோயில் கடைசி வரைக்கும் காலம் இருக்கிற வரைக்கும் நடக்கணுன்றதுக்காக, இந்த கோயிலோட வழிபாட்டுக்காக, அவங்க கோயில் செலவுக்காகவும் அந்த டெவலப்மெண்ட்டுக்காகவும் இவங்க சொத்து ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் உயிலாக எழுதி வச்சிடுறாங்க. இது 1935 அப்போது அவங்க எழுதி வச்சது. அதுக்கப்புறம் 1938 அப்போது இந்த சொத்துலேயே ஒரு ஒரு பகுதியை என்ன பண்ணிடுறாங்க, அவங்க கூட அந்த மேனேஜர் அசிஸ்டண்ட் துர்கா பிரசாத்ன்றவருக்கு எழுதி வச்சு மிச்சத்தை கோயிலோட நிர்வாகத்துக்குன்னு சொல்லி மாற்றி எழுதியிருக்காங்க, ரிவோகேஷன் பண்ணியிருக்காங்க, மாற்றி எழுதியிருக்காங்க. 1938க்கு இருக்கிற வில்லை திரும்பி 1947 அப்போ என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் ரிவோக் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னாங்க, மொத்த ப்ராப்பர்ட்டிஸும் இந்த மேனேஜர் துர்கா பிரசாத்துக்கு போய் சேரும். ஆனால் அவருக்கு இதை விற்கவோ அடமானம் வைக்கிறதுக்கோ எந்த விதமான உரிமையும் கிடையாது. இதை அவர் அனுபவிக்கலாம் வித்தவுட் எனி பவர்ஸ் ஆஃப் ஏலியனேஷன். அதுக்கப்புறம் அந்த கோயிலோட நல்லதுக்காக போய் சேரும்ன்ற மாதிரி ஒரு உயில் ஒன்று எழுதி வச்சுருக்காங்க. இந்த 3 உயில்லையும் ஸ்பெசிஃபிக்காக 1947 உயில்லையே ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, இந்த தேவி சரண்ன்றவருக்கு எந்த விதமான சொத்தில் எந்த விதமான பகுதியும் கொடுக்கக்கூடாது, அவரோட தத்த பிள்ளைக்கு எந்த விதம் கொஞ்சம் ஒரு இம்மையளவு கூட ஒரு பகுதியை கூட கொடுக்கக்கூடாதுன்றதை ஸ்பெசிஃபிக்காக எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன எழுதியிருக்காங்கன்னா, அவங்க கடைசி காரியம் பண்ணச்சே கூட இந்த தேவி சரண், அதாவது அவர் தத்தெடுத்த பிள்ளைக்கு அவருக்கு கடைசி காரியங்களில் பங்கெடுத்ததுக்கு கூட ரைட்டு கிடையாது, அவங்களுக்கு கடைசி கொல்லி வைக்கிறதுக்கு கூட ரைட் கிடையாது அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக எழுதியிருக்காங்க. இந்த 1947 எழுதப்பட்ட வில்லு அதை ஜூலை 1 1947 அப்போ எழுதப்பட்டு ஜூலை 9 அன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போய் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ரெஜிஸ்டர்டு அந்த வில்லு 1947. ஒரிஜினல் டாக்குமெண்ட் இவங்ககிட்ட இருக்குது, ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு உயில். இது ஆயிடுச்சு. 1955 இவங்க இறந்து போயிடுறாங்க. இறந்து போன அப்புறம் இந்த துர்கா பிரசாத்ன்றவர் அந்த உயிலை தேடியிருக்காரு. அந்த உயிலை எடுத்து அதை பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக உயிலை தேடியிருக்காரு. உயிலை எங்கே தேடினாலும் கிடைக்கல. லாஸ்ட்டாக ஸ்டோலனான்னு தெரியல, லாஸ்ட்டுன்றது மாதிரி கணக்கு எடுத்துக்கிட்டு அந்த காப்பி, சர்டிஃபைட் காப்பி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து வாங்கி, இப்போது ஸ்கேண்டு காப்பி வந்திருக்கு, அப்போல்லாம் கையால் எழுதப்பட்ட காப்பி தான் உங்களுக்கு தெரியும். அந்த சர்டிஃபைட் காப்பியை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்கிட்டேருந்து வாங்கிட்டு அதை பேஸ் பண்ணி ப்ரொபேட் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறாரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில். இந்த ப்ரொபேட் அப்ளிகேஷன் மேலே அப்ஜெக்ஷன் கொடுக்குறாரு அந்த தத்தெடுக்கப்பட்ட பிள்ளை, அதாவது தேவி சரண்ன்றவர் அப்ஜெக்ஷன் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒரிஜினல் உயில் அது இவர் சப்மிட் பண்ணலை. இவங்க கடைசி காலத்தில் இந்த ஒரிஜினல் உயிலை கிழிச்சி போட்டிருக்கவோ இல்லை டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஒரிஜினல் உயில் இல்லைன்னா அது இந்த மாதிரி டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்குன்னு தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும், தவிர வேறு ஒன்றும் கணக்கில் எடுத்துக்க முடியாது. அது மட்டும் இல்லை, இவர் இந்த ஒரிஜினல் உயிலையே கையெழுத்து வாங்கினதே அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ், கோயர்ஷன், அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் பர்சுவேஷன், அது மூலமாக தான் கையெழுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்ஜெக்ஷன் கொடுக்குறாரு. இதை பார்த்து, ஏன்னா இவர் கூடவே இருந்திருக்காரு, கூடவே இருந்தால் அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மனசை மாற்றி அவங்க பேரில் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கோர்ட்டில் அப்ஜெக்ஷன் பண்ணுறாரு. இந்த அப்ஜெக்ஷனை கோர்ட் ஏற்றுக்கிட்டு இவர் ஃபைல் பண்ண ப்ரொபேட் அப்ளிகேஷனை, அந்த வில்லை ஒரு ஒரு ப்ராப்பர் உயிலாக டிக்ளேர் பண்ண வேண்டிய ப்ரொபேட் அப்ளிகேஷனை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு. ஸோ இந்த ப்ரொபேட்டை டிஸ்மிஸ் பண்ணது மேலே இவர் என்ன பண்ணுறாரு, துர்காச்சரன்றவர் ஹைகோர்ட்டில் அப்பீல் போடுறாரு. ஹைகோர்ட்டில் என்ன கன்சிடர் பண்ணுறாங்கன்னா, இது ஒரு ஜெனுவின் டாக்குமெண்ட் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஆரம்பத்தில் 2 வில்லையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். 2 உயில்லையும் இதே மாதிரி தான் அவங்க மைண்ட் செட் இருந்திருக்கு, கோயிலுக்கு நடக்கணும். இவர் கடைசி காலத்தில் என்ன பார்த்துக்கிட்டாருன்றதுனால இவருக்கு ஒரு நல்லது பண்ணணுன்றது தான் மைண்ட் செட் இருந்திருக்கு.
இந்த தத்தெடுக்கப்பட்ட பிள்ளை தேவிச்சரனுக்கு எந்த பகுதியும் கொடுக்கக்கூடாதுன்றதும் அவங்க மைண்ட் செட்டில் இருக்குது. அதில் வந்து ரொம்ப உறுதியாக இருக்காங்க. இவருக்கு எந்த சொத்தும் போய் சேரக்கூடாதுன்றதுனால அவங்க மனசை ஒரு வேளை மாற்றி இவருக்கு சொத்து போய் சேரணும்னு நினச்சிருந்தாங்கன்னா அவங்க வெறும் உயிரை கேன்சல் பண்ண மட்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு பகுதியை அவங்க எழுதி வச்சுருப்பாங்க செப்பரேட்டாக ஒரு டாக்குமெண்ட் வச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இது வந்து ஜெனுவின் டாக்குமெண்ட்டாக தான் தெரியுது. ஏன்னா ஹைகோர்ட் சிங்கிள் ஜட்ஜ் வந்து ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாரு இவருக்கு ஃபேவரபிளாக, துர்கா பிரசாத்ன்றவருக்கு ஃபேவரபிளாக. இப்போ இந்த தேவிச்சரன்றவர் என்ன பண்ணுறாரு, இது மேலே ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்சுக்கு அப்பீல் போடுறாரு, மேல்முறையீடு பண்ணுறாரு. டிவிஷன் பெஞ்ச் வந்து இந்த உயிரை ஏற்றுக்க முடியாது, ஏன்னா ஒரிஜினல் இங்கே இல்லை. அப்படி இருக்கும்போது ப்ரிசம்ஷன் வந்து அதை கிழிச்சு போட்டிருக்கலாம், இல்லை எரிஞ்சிருக்கலாம், இல்லை அவங்களே டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த ப்ரிசம்ஷன் ஒன்று இருக்கும்போது அது அப்படி நடக்கலைன்னு சொல்லி இவர் ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் இதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு டிவிஷன் பெஞ்ச் வந்து தீர்ப்பு கொடுத்துரு. இது மேலே அந்த உயிரோட பெனிஃபிஷரி துர்கா பிரசாத்ன்றவர் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் ஃபைல் பண்ணுறாரு, மேல்முறையீடு ஃபைல் பண்ணுறாரு. ஸோ இதுதான் நம்ம கேஸோட பேக்ரவுண்டு. இந்த கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் கன்சிடர் பண்ணுற விஷயங்களை நம்ம பார்க்கணும். ஒரு உயில் எழுதப்பட்டு ரெஜிஸ்டர் ஆகப்பட்டிருந்ததுன்னா அது வந்து திரும்பி ரிவோகேஷன் ஆயிருக்குன்றதுக்கு, அது வந்து தொலைஞ்சு போயிருக்குன்னா அது ரிவோக் பண்ணப்பட்டிருக்கா இல்லையான்னு முடிவு பண்ணுறது தனிப்பட்ட ஒவ்வொரு கேஸோட சந்தர்ப்ப சூழ்நிலை பேஸ் பண்ணியிருக்கு, ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைண்டிங் ஒன்று இருக்குது. இதில் ஒரு ஏழு ஃபைண்டிங் இருக்குது ஆக்சுவலாக. அதில் முக்கியமான விஷயங்களை நம்ம பார்ப்போம், அந்த க்ரக்ஸை மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு கேஸோட ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் பேஸ் பண்ணி இது இருக்குது. இந்த வில் வந்து ஒரு வேளை அது ரிவோக் தான் பண்ணியிருக்காங்க, திரும்ப பெறதுக்கு தான் அவங்க மைண்ட் செட்டில் இருந்திருக்காங்கன்றதுக்கு போதுமான அளவுக்கு அவங்களால ப்ரூஃப் சப்மிட் பண்ண முடியாத பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக அந்த வில் வந்து தொலைஞ்சு போச்சு இல்லை திருட்டு போச்சுன்னு தான் நம்ம கணக்கு எடுத்துக்க முடியுமே தவிர்த்து அதை வந்து ரிவோக் பண்ணப்பட்டிருக்குன்றதை நம்ம எடுத்துக்க முடியாது, அந்த ப்ரிசம்ஷன் எடுக்க முடியாது. இது ரிவோக் ஆயிருக்கா இல்லையான்ற அந்த ப்ரிசம்ஷன் ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் ரொம்ப நாள் முன்னாடி சொல்லியிருக்கேன். ப்ரிசம்ஷன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு, அதாவது அனுமானிக்கப்படுகிறது, அது வந்து ப்ரிசம்ஷன். அந்த அனுமானம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் வில் வந்து தொலைஞ்சு போச்சுன்றதை விட இந்த பர்டிகுலர் வில்லை திரும்ப பெற்றிருக்காங்கன்றதுக்கு ஏதான ஒரு இம்மி அளவு ஒரு சான்ஸ், ஏதான ஒரு இம்மி அளவு ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ் சொன்னோன்னா அந்த இந்த சைட் சாஞ்சிடும். இது ரிவோக் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றதுக்கு இம்மி அளவு ஒரு ப்ரூஃப் ஒன்று கொடுத்துட்டோன்னா அந்த சைட் சாஞ்சிடும். இப்போது இந்த பர்டிகுலர் கேஸில் பார்த்தோன்னா இவரோட தத்துப்பிள்ளை மேலே கடைசி வரைக்கும் அவருக்கு எந்த விதமான நல்ல ஒரு உறவு முறை இல்லை, கார்டியல் ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. கடைசியில் ஒருவேளை ஒன்று சேர்ந்துட்டாங்கன்றதுக்கு ஒரு ப்ரூஃப் வந்து அவர் கொடுத்துட்டாருன்னா இந்த வில்லு ரிவோக் தான் இருக்குன்னு சொல்ல முடியும். பட் அப்படி எதுவும் அவங்க சப்மிட் பண்ண மாதிரி இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த பர்டிகுலர் கேஸில் பார்த்தோன்னா இதை எடுத்துக்கணும், இந்த ப்ரிசம்ஷன் எடுக்க முடியாது. இந்த ப்ரிசம்ஷன் வந்து ஒரு ரெபியூட்டபிள் ப்ரிசம்ஷன், அதாவது இதை வந்து எதிர்கொண்டு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரிசம்ஷன், ஒரு அனுமானம். இது இந்த ரெபியூட்டபிள் ப்ரிசம்ஷனை ப்ரூவ் பண்ணுறதுக்கு சின்ன ஸ்லைட்டஸ்ட் எவிடன்ஸ் இருந்தால் போதும். இந்த சைடும் சரி, அதாவது யார் பேரில் உயில் எழுதப்பட்டிருக்கோ அது தொலைஞ்சு போயிருந்ததுனாலும் சரி, ஸ்லைட்டஸ்ட் எவிடன்ஸ் இருந்தாலும் போதும். ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம நாட்டோட நிலைமையில் நிறைய பேர் அப்போது கொடுத்த 1978 வந்த தீர்ப்பு இது. நிறைய பேர் அன்எஜுகேட்டட் பர்சன்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இல்லிட்ரேட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து உயில் எழுதி வச்சுறாங்க, எல்லோரும் பேங்க் லாக்கரில் வைக்கணுன்ற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிடையாதுன்ற சூழ்நிலை இருந்தது. அப்படி இருக்கும்போது அது தொலைஞ்சு போச்சுன்றச்சே அது வந்து ஒரு தப்புன்னு நம்ம அவங்களோட ரிவிகேஷன்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கிறது வந்து நம்ம நாட்டோட சூழ்நிலைக்கு சரிப்பட்டு வராது. அது மட்டும் இல்லாமல் அந்த அப்ஜெக்ஷன் கொடுக்கக்கூடியவங்க அந்த வீட்டுக்கு போக்குவரத்துமாக இருந்தாங்கன்னா அவங்களே திருடிருக்கலாம், அந்த வாய்ப்புகள் இருக்குது. அவங்க வந்து அந்த உயிலை திருடி வச்சுக்கிட்டு அவங்க பண்ணியிருக்கலாம். அதனால இந்த ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட உயில் தான் அப்படின்றதுனால இதை வந்து இவங்களுக்கு சாதகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி துர்கா பிரசாத்ன்றவர்கிட்ட சாதகமாக தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அந்த அப்பீலை அலோவ் பண்ணியிருக்காங்க. கீழ்கோர்ட், அதாவது ஹைகோர்ட் பெஞ்சு கொடுத்த தீர்ப்பை ரத்து பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் பெஞ்சு. ஸோ இது ரொம்ப முக்கியமான கேஸ். இதில் ரெண்டு விஷயம் பார்த்துருக்கு. இந்த ரிவோகேஷன் அண்ட் கேன்சலேஷன் ஆஃப் வில்லை பற்றி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வில்லை வந்து தொலைஞ்சு போச்சுன்னா அதனோட சூழ்நிலை என்னன்றது தெரியுது. ஏன்னா வில்ன்றது வந்து ஒரு பாஸ்டுமஸ் டாக்குமெண்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க இறந்து போன அப்புறம், எழுதி கொடுத்தவங்க இறந்து போன அப்புறம் தான் அந்த வில்லோட ஃபோர்ஸுக்கே வரும். அது வந்து ஒரு பாஸ்டுமஸ் அப்ளிகேஷன் இருக்குது அதுக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க காலத்துக்கு அப்புறம் தான் அது வந்து ஃபோர்ஸுக்கு வருதுன்றது போது
அவங்க வந்து இதை சொல்ல முடியாது, நான் இங்கே தான் வச்சுருக்கேன், இல்லை நான் வந்து இதை திரும்ப பெற்றிருக்கேன்னு சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கும்போது இந்த உயிலில் வந்து ஒரு அசம்ஷன் ப்ரிசம்ஷனில் வந்து இறந்து போனவங்களோட எண்ணம் ஈடேறாமல் இருக்க செய்யறதுக்கான உரிமை கோர்ட்டுக்கு கிடையாதுன்றது தான் இந்த உயில் சாசனம் சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராடான கான்செப்ட். என்ன மெயினான விஷயம் என்ன, இறந்து போனவங்களோட எண்ணம் ஈடேறணும். ரைட்ஸ் ஆஃப் த டெட், ஹியூமன் ரைட்ஸ் ஆஃப் தி டெட் பர்சன்ஸ் அப்படின்றத பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் உயில் சாசனத்தோட க்ரக்ஸே அதுதான். இந்த பார்ட்டி வந்து இத்தனை நாளாக வந்து அவங்களுக்கு 1935 எழுதி வச்ச உயிலாக இருக்கட்டும், 38 எழுதி வச்ச உயிலாக இருக்கட்டும், 47 எழுதி வச்ச உயிலாக இருக்கட்டும், அந்த உயிலோட டிராஃப்ட்டும் இவங்ககிட்ட இருக்குது, ப்ளஸ் அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கிற காப்பியும் இருக்குது. எதுலேயுமே வந்து இவங்களுக்கு எந்த விதமான இம்மையளவு சொத்து கொடுக்கறதுக்கு கூட அங்கே பாசிபிலிட்டியே இல்லாத மாதிரி இருக்கும்போது திடீர்னு அது மாயமாக மறைஞ்சிடுறது அப்படின்றதும் இருக்கும்போது இவங்களுக்கு வந்து எதுவும் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இதுவும் ஒரு சஸ்பீஷியஸ் சர்க்கம்ஸ்டன்சஸாகவும் எடுத்துக்கலாம். ஒரு வேளை இவங்களுக்கு கொடுத்துருந்தா கூட அந்த சஸ்பீஷியஸ் சர்க்கம்ஸ்டன்சஸாகவே எடுத்துக்க முடியுன்றதுனால இந்த உயில் வந்து செல்லும். இதை வந்து சரியாக அப்ஹோல்ட் பண்ணணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து கீழ்கோர்ட்டு கொடுத்த அந்த ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்ச் கொடுத்த தீர்ப்பை வந்து செட்டிசைட் பண்ணி, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கொடுத்த தீர்ப்பை செட்டிசைட் பண்ணி, அந்த ஹைகோர்ட் சிங்கிள் ஜட்ஜ் கொடுத்த தீர்ப்பை அப்ஹோல்ட் பண்ணி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, பாஸ் பண்ணியிருக்காங்க.